தினமொரு வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 37வது வசனம். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கஞ் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். குறிப்பிட்ட ஒரு சகோதரி யாராவது தங்களின் வீட்டை அழகாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பதை கண்டால் அதனை பலரிடம் சொல்லி பாராட்டுவார்கள். சுவையாக எங்காவது சாப்பிட்டால் உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிரமாதம் என்பார்கள். சமையலறையை மிக சுத்தமாக வைத்திருக்கின்ற யாரையாவது கண்டால் மிகவும் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் இந்த பெண்மணியின் வீடும் சமையலறையும் ஒருபோதும் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் இராது. சாப்பாட்டின் சுவைகளை தரம் பிரித்து அறிந்தாலும் இவருக்கோ சுவையாக சமைக்க தெரியாது. நல்லதை காணும் போது பாராட்டுவது மிகவும் நல்ல குணம். ஆனால் நல்லதை கண்டு பாராட்டிவிட்டு அதனை நம்மிடம் காண்பதற்கு ஆர்வம் கொள்ளாதிருப்பது மிகவும் மோசமான ஒரு குணம். சிலர் வில்லியம் கேரியின் அர்ப்பணிப்பையும், ஜார்ஜ் முல்லாரின் விசுவாசத்தையும், டேவிட் லிவிங்ஸ்டனின் தியாகத்தையும், ஹட்சன் டெய்லரின் விடாமுயற்சியையும் மிக சிறப்பாக புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் தங்களின் வாழ்க்கையிலோ அர்ப்பணிப்பும் இராது, விசுவாசமும் இராது, தியாகமும் இராது, எந்த முயற்சியும் இராது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருடைய நல்ல விஷயங்களை ரசிக்கும் ஒரு வாழ்க்கை அல்ல, நல்லவைகளை ருசிக்கும் ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். நல்லவைகளை நாம் காண நேரிடும் போதெல்லாம் நாமும் நல்லதை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நல்லவர்களை நாம் அறிய நேரிடும் போதெல்லாம் நாமும் அவர்களை போன்றதொரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நல்லவைகளை அடையாளம் காண இயலாதவர்களை விட நல்லவைகளை அடையாளம் கண்டும் அவைகளை பின்பற்றாதவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு நல்லவராக வாழ்ந்தார், நன்மை செய்கின்றவராக வாழ்ந்தார். அவரை நாம் அதற்காக புகழலாம், அவர் செய்த நற்செயல்களுக்காக அவரை போற்றலாம். ஆனால் அவரை போல நாமும் மாற வேண்டும், அவரை போல நாமும் நன்மை செய்ய வேண்டும். இதுவே ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. அவரை நல்ல சமாரியன் என்று புகழ்ந்துவிட்டு நாம் நல்லதை செய்யாத ஆசாரியனை போல வாழ்வதை கர்த்தர் வெறுக்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.